சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில போகிக்கான பதிவு. போகி அப்படின்னும் போது பொங்கலுக்கு முதல் தினம், மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் போகி பண்டிகை. போகி அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா எதையாவது எரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிச்சு பார்க்கணும். பழங்காலத்துலலாம் இந்த வீட்டில் பயன்படுத்திய அந்த மக்கக்கூடிய சாம்பலாகக்கூடிய பொருட்கள், விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், இந்த தொடப்பம், தென்னந்தொடப்பம், பனை ஓலையில செஞ்ச முறம், அந்த சாக்கு பைகள், கோணி பைகள் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பழசாயிட்டு இருக்கும். பயன்படுத்தி அதை அவங்க எரிச்சாங்க. எரிச்சு அந்த சாம்பல் அப்படின்றது வரும். அந்த சாம்பலை விவசாய நிலங்கள்ல போட்டாங்க. அந்த நிலங்கள் அப்படிங்கிறது வலிமையாகிச்சு. அந்த பயிர்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த சாம்பல் சத்து அப்படின்றது சேரும்போது பயிர்கள் நல்லா செழிப்பா வளர்ந்துச்சு. இப்படி அந்த எரியூட்டப்பட்ட சாம்பல் கூட பயன்படுத்தினாங்க. இப்போ நாம அந்த மாதிரி மக்கக்கூடிய சாம்பலாகக்கூடிய பொருட்களை நாம போகி பண்டிகைக்கு எரிக்கிறோமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு இல்லையா? அதனால இது எரிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது இல்லாமல் நாம முடிஞ்ச வரைக்கும் பொல்யூஷன், அதாவது இந்த சுகாதாரம் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த காற்று மாசுபடுறது இதெல்லாம் இல்லாமல் நம்மளால போகி கொண்டாட முடியும் அப்படின்னா கொண்டாடலாம். இல்லை எங்க வீட்டில் இப்படிதான் இருக்கு, இன்னும் சிலர் இந்த அடுக்குமாடிகள் எல்லாம் இருப்பாங்க, 10வது மாடி 15வது மாடி அப்படிலாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் எங்க போகி கொண்டாடுவாங்க இல்லையா? அதனால போகி அப்படிங்கிறது எரிச்சே ஆகணும் கிடையாது. நம்ம மனசுல இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்களை எரிச்சாலே நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சுகபோகமா இருக்கும் அப்படின்றத ஒரு உண்மை. போகி அப்படின்னும் போது அந்த நேரம், போகி கொளுத்தக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா விடியற் காலை 3:30 மணிலிருந்து 5:30 மணிக்குள்ள நம்ம போகி அப்படிங்கிறத கொண்டாடிடணும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம போகி அப்படிங்கிறத கொண்டாடிடணும். போகிக்கு என்னென்ன பொருட்கள்லாம் நாம எரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ போகிக்கு என்னென்ன பொருட்கள் எரிக்க போறோம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். நான் என்னென்ன பொருட்கள்லாம் எரிக்க போறேன் உங்களுக்கு காட்டினோடைய வாங்க பாருங்க. இது பாருங்க, இது பாய். இது ஓட்டை ஆயிடுச்சு. அதனால ஓட்டையானதை நாம் எதுக்காகவும் பயன்படுத்தக்கூடாது. அதனால இதை எரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் பாருங்கள், இதெல்லாம் தேஞ்சு போச்சு. இதுவும் பாருங்கள், மழையில் வெயிலெல்லாம் நனைஞ்சு எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? எல்லார் வீட்லையும் பயன்படுத்தக்கூடியது இந்த மாதிரியான தொடப்பம் தான் இல்லைங்களா? இப்போ நீங்கள் இதை எரிக்கணும் அப்படின்னும் போது இந்த தொடப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் இருக்குது பாருங்கள், இதை எடுத்துருங்க. இதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இருக்கக்கூடிய அந்த பகுதி மட்டும் இருக்கும். இது சாம்பலாகக்கூடியது. இதை மட்டும் போட்டு எரிச்சிடுங்க. இதுலேயும் இதே தான் சரிங்களா? இந்த மாதிரி பிளாஸ்டிக் எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை மட்டும் போட்டு எரிச்சுக்கலாம். சரிங்க, போகி என்னென்னலாம் போட்டு எரிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். எரிச்சே ஆகணும்னு கிடையாது. எரிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரியான பொருட்களை எரிச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாருக்கும் போகி நல்வாழ்த்துக்கள்.